இந்த நீலாங்கரை கிராமத்து இளைஞர்கள்ட்ட போயிட்டு எதுக்கு இந்த ஆமை எப்படி இறந்து போச்சுன்னு கேட்கும்போது இது சர்வசாதாரணம். எல்லா டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஆமைகள் வந்து முட்டையிடும் சமயம், இனப்பெருக்க சமயம். விசைப்படகு வலையில மாட்டிக்கிட்டு இறந்து போய் கரையோரம் ஒதுங்கும். இது சர்வ சாதாரணம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து எப்படி சர்வ சாதாரணம், இவ்வளவு பெரிய ஆமையா வளர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கும், எப்படி இறந்து போகும்னு நினைச்சு நிறைய படிக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் கடலாமைகளை பத்தி. அந்த மாதிரி கடலாமைகளை தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம கரையோரம் வந்து ராமிலஸ் விட்டேக்கர் சார் இந்த crocodile பேங்க் ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து 1974-78 அவங்க இந்த கடலாமை பாதுகாப்பு செய்யும் பொழுது ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 100 நெஸ்ட் வந்து அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி, அந்த மாதிரி இருக்கிற சமயம் இப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவ கிராம மக்கள் அதுல ஈடுபட்டு இந்த கடலாமை பாதுகாப்புல ஈடுபடுத்தினா நீடூடி காலம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய பேக்யார்ட்ல தான் வந்து ஆமை முட்டையிட்டுட்டு போகுது. ஸோ அவங்க இடத்துல வந்து முட்டையிடுற ஆமைகளை அவங்களே பாதுகாத்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மீனவ கிராம இளைஞர்கள்ட்ட போய் பேசி அவங்கள ஈடுபடுத்தி ஆரம்பிச்சோம். 2002 ஆரம்பிச்சோம்.